பிதாவுக்கு இயேசு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார். அப்படிதானே? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாவற்றிலும். வேதம் முழுக்க ஒரு பிரின்சிபல் இருக்கு. எங்கெல்லாம் இயேசுவுக்கு முன்னாடி தங்களை தாழ்மைப்படுத்தினாங்களோ, கீழ்ப்படிஞ்சாங்களோ, அற்புதம் நடந்துச்சு. தெரியுமா? ரூத்து போய் போவாசருடைய பாதத்தில் சரணடைஞ்சா. ரிசல்ட் என்னாச்சு? என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதுன்ட்டான். நடந்துச்சா இல்லையாங்க? சரிதானே? போய் சரணடைஞ்சா மொத்தத்தையும் கொடுத்துட்டான். இப்ப மொத்தக்கு ரூத் இருக்கு. சரிதானே? ரைட். 12 வருஷம் பெருமாடுள்ள ஸ்திரீ போய் காலில் விழுந்தா பாருங்க. ரிசல்ட் என்னாச்சு? சுகமாயிட்டான். லாசரு செத்து போயிட்டான். மாத்தாள் பரியாசம் பண்றான். மரியாள் பாதத்தில் விழுந்து அழுதாள். ரிசல்ட் என்னாச்சு? லாசரு வெளியே வந்துட்டான். நடந்ததா இல்லையா? இது போல் எங்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உங்களை கீழ்ப்படிதலோடு கூட வருகிறீங்களோ, அங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த விசுவாசத்தோடு கூட ஓடுங்க ஒவ்வொரு நாளும். கானானிய ஸ்திரீ அவள் இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். ரிசல்ட் பிள்ளை எழுப்பி கொடுத்துட்டு போயிட்டார். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்துகிறார். இந்த வாக்குகளை நிச்சயமா நிறைவேறும்.